மொழி இனப்பற்று இல்லாது ஒரே குடிகளுக்குள்ள தன்னின பகையால் எந்த நமது முன்னோர்கள் சாதியை போற்றிருக்காங்கன்னு சொல்லுங்க. அப்போ எப்படி இது நடக்குது? கடும் சட்டம் இயற்றப்படும். நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த மாதிரி சாதி பெருமை, இந்த ஆணவம் இருக்குல்ல, சாதிய பெருமை, சாதிய ஆணவம், என் சாதி பெருசுன்னு நினைக்கிற அந்த திமிர் கொலைகள் இருக்குல்ல, அந்த மாதிரி இதுக்கு கடும் சட்டம், தனி சட்டம் இயற்றி கடும் தண்டனை கொடுத்து ஒழிக்கப்படணும். அப்போ தான் அவன் விட்டுட்டு அவன் வேலையை பார்ப்பான். சிபிசிஐடி சொன்னாதான் தெரியும் சுர்ஜித்துடைய அப்பா அம்மா சரவணன், இந்த கிருஷ்ணகுமார் 2 பேருக்கும் இந்த கொலை வழக்கில் தொடர்பு இருக்கா இல்லையா என்பது. அதுக்கு உள்ளேயே சமூக வலைதளத்தை தீர்ப்பு எழுதியாச்சு. அவங்க அப்பா அம்மா மூஞ்ச பார்த்தாலே தெரியுது 2 பேரும் சாதி வெறி பிடிச்சவங்க. மூஞ்ச பார்த்தா சாதி வெறி பிடிச்சவங்க எப்படி தெரியும்னு தெரியல எனக்கு. குறைந்தபட்ச நியாயம், குறைந்தபட்ச ஒரு அறத்தோட பேசணும். மரியாதை தம்பி கவின்குமாருடைய கொலையை உலகத்துல எவனாலும் நியாயப்படுத்த முடியாது. அது அப்பட்டமான ஆணவ படுகொலை.